இப்போ நம்ம வந்து பொரி உருண்டை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து பொரி வந்து 1 கப்பு, ஒரு 1/4 கிலோ வெல்லம் வந்து நான் உடைச்சி தூள் பண்ணி வச்சுருக்கேன், 1 டம்ளர் தண்ணி. இப்போ நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்குறோம். ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம அது மேலே வந்து இப்போ ஒரு பாத்திரம் வைக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் கொஞ்சம் நல்லா சூடு ஏறின உடனே கொஞ்சோண்டு இப்போ நம்ம தண்ணி எடுத்து இல்லைங்களா, அந்த தண்ணி இப்போ நான் அதில் ஊற்ற போகிறேன். ஊற்றி வந்து இது நல்லா கொதித்த பிறகு நல்லா கொதித்து அந்த பபுள்ஸ் வந்த பிறகு நல்லா கொதி வந்தோடனே நான் இப்போது தூள் பண்ணி வச்சுருந்தீங்களா அந்த வெல்லத்தை வந்து இப்போ நான் அதில் போட போகிறேன். எல்லாத்தையும் நான் கொட்டிட்டு அது நல்லா வந்து இப்போ நான் துழவி விட போகிறேன். கேஸ் வந்து நான் ஸ்லோவில் வச்சுருக்கிறேன். ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ நல்லா வந்து துழவிட போகிறேன். அந்த கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா துழவினோடனே இந்த பதத்துக்கு வரணும். இந்த பதத்துக்கு நல்லா வந்த உடனே இப்போ நான் வந்து நல்லா கிளறி விட்டு போகிறேன். ஏன்னா வந்து அது கிட்ட இதாச்சுன்னா இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றிட்டு வந்து இப்போ நம்மளுக்கு கம்பி பதன்னுவாங்களோ அது வரணும். இப்போது அதுக்காக வந்து இந்தமாரி தூக்கி ஊற்றி பார்க்குறோம், இன்னும் வரல. நம்ம வந்து இப்போ அதை வந்து தட்டில் ஊற்ற போகிறோம். தட்டில் ஊற்றினோன்னே அது நம்ம வந்து கொஞ்சம் பொடி மாதிரி வரணும். இந்த மாதிரி இது வந்து இப்போ நம்மளுக்கு சரியாக வரல. இது வந்து நம்மளுக்கு வந்து கையில் ஒட்டுது. அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும். பாருங்கள், இந்தமாரி ஒட்டுது. இந்த மாதிரி ஒட்டக்கூடாது. அதனால் வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணும். அதுக்காக நம்ம தழுவி விடலாம். அப்படியே விட்டோம்னா அடி பிடிச்சி திரும்ப நம்ம தண்ணி ஊற்றி திரும்ப ஊற்றி பார்க்குறோம். ஊற்றி பார்த்துட்டு அது நல்லா வந்து எடுத்து உருண்டை பிடிக்கிறேன் கையில் ஒட்டாத அளவுக்கு. நல்லா பிடிச்ச உடனே அது நம்ம தட்டில் போடுறப்ப வந்து டும் அப்படின்னு சவுண்ட் கேட்கணும், கல் மாதிரி. இந்த மாதிரி கேட்கணும். இப்போ வந்து நம்ம காஞ்சிச்சு, பதத்துக்கு வந்துச்சு. அப்போ நம்ம பொரி வந்து அதில் நல்லா கொட்டி நல்லா எல்லா பொரிக்கும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கொட்டி இந்த அளவுக்கு கிளறிடும். இப்போ நம்ம வந்து ஆறெல்லாம் விடக்கூடாது, சூட்டோடவே நம்ம உருண்டை பிடிக்கணும். இப்படி வந்து நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி வச்சு நான் எடுத்த அளவு வந்து 13 உருண்டை வந்துச்சு.